வணக்கம் நிகிதா. வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அதன்படி விரைவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாவட்டங்களை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர்கள் தான் தேர்தல் அலுவலர்கள் என்பதால் அவர்களின் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன்படி சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபர் தான் மாவட்ட தேர்தல் அலுவலர் என்பதால் அவர் தலைமையில் தற்பொழுது சென்னை ரிப்பன் மாளிகையில் கூட்ட அரங்கில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபர் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக, பாஜக, அதிமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், ஆம் ஆத்மி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் கலந்து ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக ஏற்கனவே பீகாரில் இந்த பணிகள் நடைபெற்றுள்ள நிலையில் தமிழகத்தில் இதை எப்படி முன்னெடுத்து செல்வது, குறிப்பாக அரசியல் கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்து குமரகுருபர் பல்வேறு விஷயங்களை பேசியிருப்பதாகவும் அதிலும் அரசியல் பிரதிநிதிகள் தரப்பில் SIR தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக முக்கியமாக இந்த பணிகள் எப்படி நடைபெற வேண்டும் என வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்வைத்துள்ளனர். ஏற்கனவே பீகாரில் முதல்கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்றுள்ள நிலையில் தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் இரண்டாம் கட்ட இந்த பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த இரண்டாம் கட்ட பணிகள் தமிழகம், கேரளா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட மாநிலங்கள், தொடர்ந்து புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள், யுனானி பிரதேசங்கள் ஆகிய 12 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் துவங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.